Sona BLW, some stock, some rally, almost on the last 1.5 years more than double on the close to about 570, 568 and the zone stock na buy recommendation or sell recommendation na definitely இது அடுத்த ஒரு 1 week to 10 days ஒரு buy zone வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு wave 3 போயிட்டு wave 4 corrections ஆயிட்டு இருக்கு. And price corrections almost ஆயிடுச்சு. time corrections ஆகணும். மேபி ஒரு 5 to 8 days பிடிக்கலாம். ஸோ நீங்க சார்ட் பார்த்தாவே தெரியும். அப்படி போய் ஒரு புல் பேக் ரேலி வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இமீடியட் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நான் அதை பத்தி நான் பேசல. இந்த கம்பெனியை பத்தி நிறைய பேசி ஆகணும். இப்பதான் ஒரு வீடியோ பண்ணோம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பத்தி. அண்ட் இந்தியா குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகும். எப்படி ஃபைனான்சியல் அதாவது சர்வீஸ் செக்டார்ல இந்தியா எப்படி ஒரு டாமினன்ட் பிளேஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கும் சோனா பிஎல்டபிள்யூக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் டாப் 10 ஓகே உலகத்துல டாப் 10 பிவில் கியர்ஸ்னுவாங்க. டிஃபரன்ஷியல் பிவில் கியர்ஸ் போட்டோ போடுறோம், நீங்க பாருங்க. இது மோஸ்டா ஆட்டோமொபைல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்னதா இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும். இது சுத்தம் போதும் இதுவும் சுத்தம். பேசிக்கா வீலோட ட்ராக்ஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிக்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சமாச்சாரம். மேபி நான் தப்பாவும் இருக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் நீங்க பாருங்க. இதுல டாப் 10ல இவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டர் மோட்டார், அதே ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டர் மோட்டர்னுவாங்க. அந்த ஸ்டார்டர் மோட்டர்லயே இவங்க ஒன் ஆஃப் தி டாப் சப்ளையர்ஸ் உலகத்துல. இது மோஸ்ட்லி பர்சனல் வெஹிக்கல்ஸ் சொன்னால் கார் அது மாதிரி. சரியா? ஸோ உங்களுக்கு தெரியும் ட்ரக்கு டிராக்டர்ஸ் அதோட விற்கிறதோட கார் தான் மேக்சிமம் வித்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இதுல இவங்க ஒரு பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல டாப் 10 பிளேயர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது ஒரு சைடு. இன்னொன்று சைடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபரன்ஷியல் கியர். இதுவும் மோஸ்டா ட்ரக்ல பின்னாடி இருக்கும். பின்னாடி ட்ரக்ல ஒரு பால் மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்துருப்பீங்க. வீல் 2 வீலுக்கு நடுப்புற அந்த கம்பியில இருக்கும். அது பண்றாங்க டிஃபரன்ஷியல் கியர். இது யார் யாருக்கு பண்றாங்க? இவிக்கு பண்றாங்க, பர்சனல் வெஹிக்கல்ஸ்க்கு, அதுக்கப்புறமா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு, அடுத்தது டிராக்டர்ஸ் இன் இந்தியா. இதுல அந்த பர்சன்டேஜ் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.2% வச்சிருக்காங்க பிவில் கியர்ல இன்டர்நேஷனல் லெவல்ல. 7.2ன்றது சாதாரண நம்பர் கிடையாது. நீங்க அப்பயும் கேட்கலாம், மீதி இருக்கிற 93% யாருன்னு சொன்னால் நம்ம வளர்றதுக்கு தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம இப்பதானே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். டெஃபினட்டா பெரிய லெவல்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒன்று. டிஃபரன்ஷியல் கியர்ல ஆல்மோஸ்ட் 4.1% வச்சிருக்காங்க. இது இன்டர்நேஷனல். இந்தியாவில் எவ்வளோ வச்சிருக்காங்க? 80 to 90% வச்சிருக்காங்க. அப்போனா ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்தியாவில் வர முக்காவாசி இல்லை 90% ஆஃப் தி கார், ட்ரக், டிராக்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கம்பெனி தான் சப்ளை பண்றாங்க. பெரிய விஷயம் இல்லை. கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ்க்கு இவங்க தான் லீடர். வேற வழியே கிடையாது. இவன்கிட்ட தான் வாங்கியே ஆகணும். இப்போ இவங்களுக்கு இன்னொன்று அட்வான்டேஜ் இருக்கு. 10 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்கிறாங்க. இந்தியாலே 7 வச்சிருக்கிறாங்க. இது இல்லாத சைனால வச்சிருக்கிறாங்க, யூஎஸ்ல வச்சிருக்காங்க, மெக்சிகோல வச்சிருக்காங்க. முக்கியமான இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டாங்க தலைவர். ஸோ டெஃபினெட்லி இவங்க பெரிய லெவல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கம்பெனி பெரிய லெவல்ல க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேர் ஹவுஸ் ஸ்டோர் பண்றதுக்கு வேர் ஹவுஸ் ஒரு 8 வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? இந்தியா, யூஎஸ், ஜெர்மன், பெல்ஜியம்ல வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் இல்ல. அங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு எப்போ வேணுமோ டப்புன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லாருமே கேட்கலாம், இன்னைக்கு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே கமர்ஷியலோ இல்லை எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாறிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்க அது கேட்டால் இவங்க பெரிய லெவல்ல கேடிங் பெரிய லெவல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 23,800 கோடிக்கு ஆர்டர் வச்சிருக்காங்க. எப்படி? கையில 23,800 கோடிக்கு ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல க்ளோஸ் டு அபவுட் 73% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான ஆர்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இவங்க ஏற்கனவே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஐசிஇ அந்த மாதிரி வெஹிக்கிள்ல இருந்து பழைய காலத்து வெஹிக்கிள்ல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இவங்க மூவ் ஆயிட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கான ஃபர்தர் க்ரோத்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா
உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். பாருங்க, ஸ்டாக்கை பார்த்துட்டு சார்ட்டை பார்த்துட்டு உங்களோட இன்டர்னல் அனலைஸ் பண்ணுங்க. நான் நம்பர்ஸோ இல்லை ஃபைனான்சியல் பற்றியோ நான் வந்து பேசவே இல்லை. ஸ்டாக்கோட கம்பெனியோட ஓவரால் யாரு இவங்கன்றதை நான் கொடுத்துருக்கிறேன். சார்ட் வைஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன நேர்களே, உங்களுக்கு இது மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசணும், இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் சொல்லுங்க. டெஃபினட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அதானி குரூப்ல, அதானி என்டர்பிரைஸ் நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ஊரே அதை பற்றி பேசிட்டு இருக்கு. நான் எடுத்துட்டு வர போதும் அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துட்டு வரேன். மேபி அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிக விரைவில் நான் வரேன். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கொடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.